எல்லாம் கணக்கடி பண்ணலாமா? ஆமென். எல்லாம் பண்ணலாமா? கணக்கடி பண்ணலாமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். பாடலும் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல போட்டுருக்கு பாருங்க, முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். ஹல்லேலூயா. நீங்க முந்தினதை யோசிக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. கர்த்தர் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்வில் அவர் புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு ஒரு புதிய காரியம் உங்களுடைய வாழ்வில் நடக்க போகிறது. அதிசயமான காரியங்கள் நடக்க போகிறது. அற்புதமான காரியங்கள் நடக்க போகிறது. எல்லா பிசாசின் கிரியைகளும் இந்த நாள்ல அழிக்கப்பட போகிறது. எத்தனை ரொம்ப நம்புறீங்க? ஹல்லேலூயா. நேற்று இரவு நான் ஜெபித்து கொண்டிருந்த 12 மணி வேளையில கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தார். அப்ப அநேக பிசாசுகளை கர்த்தர் ஓட வைக்க போகிறார் இந்த நாள்ல. மேம்படுத்தலாமா? உங்க வீட்டுல காணப்படுகிற மந்திர வல்லமைகள், உங்க வீட்டுல காணப்படுகிற பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் தகர்க்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தில். மேம்படுத்தலாமா? இந்த நாள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. உங்கள் வாழ்வில் ஒரு வெற்றி நடக்க போகிறது. உங்க வாழ்வில் ஒரு ஜெயத்தை இயேசு நாள்ல கொடுக்க போகிறார். எல்லாரும் உற்சாகத்தோட இந்த 2வது ஸ்டான்ஸை நம்ம பாட போறோம். எல்லாரும் பாடலாமா? ஆமென். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி பாடணும் நிறைவுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி பாடலாமா? மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் நன்றி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. அல்ல 3வது ஸ்டான்ஸா பாருங்க, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குறோம், கண்ணீரோட நம்ம நிறைய என்ன செஞ்சிருப்போம் விதைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஆரம்ப கட்டத்தில், வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் கடினமான வேலைகளை செய்து, அநேகமான கஷ்டமான வேலைகளை செஞ்சு
கண்ணீரோட விதைச்சிருப்பீங்க, ஆனா கர்த்தர் அதை கம்பீரத்தோட அறுக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். கரங்களை ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இயேசுவை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவை வந்த மக்களுக்கு ஒரு நாளும் துன்பம் இல்லை, ஒரு நாளும் தோல்வி இல்லை, அவர்களுக்கு வெற்றி தான். எத்தனை நம்புறீங்க? கரங்களை ஆண்டவரை மேம்படுத்தலாமா? கண்ணீருடன் விதத்தெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாக இயேசு இந்த நாள்ல மாற்றி இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க ஏந்தி நிற்கலாம், பழைய காலத்துல முந்தின நாட்கள்ல ஏந்தி உங்க கரங்கள் நின்று கொண்டிருக்கலாம், ஆனா இந்த நாளில ஆண்டவர் பலருக்கு கொடுக்கும்படியாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நன்றி. கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? ஆமென். பாடலாமா? கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களையும் கொடுக்கும் கரங்களை மாற்றினீரே. ஏந்தி நின்ற கரங்களையும் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி. பாடணும். முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா.